என் வேலைக்கார அம்மாவுக்கு பால் மேல விருப்பம் கிடையாது, பால் பாக்கெட் மேல விருப்பம். பால் பாக்கெட் சொருகி வச்சிரும் சார். அதுக்கு ஒரு 6 ரூபா கிடைக்கும் சார். அதுக்கு ஒரு மாசத்துக்கு போய் போட்டா அந்த 6 ரூபா மேல அவ காட்டுற அந்த ஆர்வத்தை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். பல நேரங்கள் அவகிட்ட சொல்வேன், பா அப்படி சொருகாதுப்பா, கரப்பாம்பூச்சி வருதுப்பா, கரப்பாம்பூச்சி எனக்கு ஆகாதுப்பான்னு எவ்வளவு சொன்னாலும் அதை சுருட்டி 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 சொருகி வச்சுட்டே இருந்தா. ஒரு நாள் கரெக்டா 7:45 நான் காலேஜுக்கு கிளம்பணும். கரெக்டா 7 மணிக்கு வந்து பாக்கெட்டை சொருகி வச்சா பாருங்க, ஒரு சத்தம் போட்டேன். எவ்வளவு தரம் உனக்கு சொல்றது? ஒரு விஷயத்த சொன்னா உனக்கு புரியாதா? அறிவில்லை உனக்கு? சொல்லிட்டேனா? அது ஒன்னும் செய்யலைங்க. அந்த அம்மா இந்த புடவை எடுத்து ஒதுரி சொருகி வச்சுட்டு தான் நின்னுச்சு வந்து சமைக்கிறதுக்கு. ஒதுரிட்டு இனிமேல் நான் வரல அப்படி போயிடுச்சு. எங்க வீட்டுல என்ன கூப்பிட்டாருங்க, வா. என்ன டைம்? 7:10. அது ஒரு 7:45 போடுறது இந்த சண்டைய. இப்ப யார் சமைப்பா? போய் நின்று சமைச்சிட்டு காலேஜுக்கு போ அப்படின்னாரா. என் முகம் ரொம்ப வாடி இருந்தது. சொல்லி கேட்டாங்க, ஏன் திட்டின? ஏங்க ஒரு வாட்டி சொன்னா புரியாதாங்க? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? 6 மாசமா சொல்றேன் செய்யாத செய்யாத செய்யாதன்னு. அதே செய்யறானா என்ன அர்த்தம்? பழிச்சுன்னு ஒரு அர்த்தம் சொன்னாரு பாருங்க. ஆசிட் போட்டு கழுவுன மாதிரி ஆயிடுச்சுங்க மனசு. ஒரு வாட்டி சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதா இருந்தா அவ SIT காலேஜ்ல எல்லாம் ப்ரொஃபஸரா இருப்பா. அவ எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படணும்? அவளுடைய புரிதல் அவ்வளவுதான்ப்பா. நீ உடனே முதலமைச்சரா உட்கார வச்சிடணும், அவளை பெரிய நிதி மந்திரியா உட்கார வச்சிடணும், ஒரு ஹோம் மினிஸ்டரா அவளை பார்க்கணும்னா எப்படி? அந்தந்த இயல்போடு தான் அவர்களை சந்திக்கணும்.